கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. சோ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல ஒரு ரக்கட் ஃபோன் பத்தி பார்க்க போறோம். என்னவா இருக்கும்? யோ இதான் நான் சொன்ன அந்த ரக்கட் ஃபோன் AGM Glory Pro அப்படின்ற இந்த ஃபோன் தான். சுகமா இருக்கா? சுகமா இருக்கா? இப்ப பட்டுச்சுல இந்த வச்சுக்கோ. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. Still no scratches, no issue, perfectly all right. ஏய் நெளிஞ்சிருச்சியா? என்ன நடந்துச்சு? ஸ்பீக்கர். ஆமையா? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ரக்கட் ஃபோனை நம்ம சேனலில் வந்து கவர் பண்ண போகிறோம். AGM Glory Pro அப்படின்ற இந்த ஃபோன் தான். ஸோ திஸ் இஸ் த பாக்ஸ். இது வந்து இந்தியாவில் அவைலபிள் இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இம்போர்ட் பண்ணி தான் வாங்கணும். நாங்களுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் வாங்கணும். யூசர் மேனுவல், சார்ஜர் இருக்குது, அப்புறம் இந்த ஒரு கவர் இருக்குது. எங்கடா ஃபோனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கே. தூக்கி போடு மாத்தி கீத்தி கேமரா தூக்கி போட்டுறாத. போடு தலை வேற மாதிரி. ஏலே பாண்டி, போனுக்கு என்ன ஆச்சு? பின்னாடி அந்த கனெக்ஷன் வந்துருச்சு. ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது ப்ரோ. அப்ப எவ்வளவு நேரம் ஃபோக்கஸே வைக்காம தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்க. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. ஸோ ஃபோனுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. தண்ணியில் இருந்துச்சு, ஃப்ரீஸ் ஆச்சு. நாங்கள் பண்ண அந்த ஒரு சில சேட்டைனால அந்த ஸ்பீக்கர் கிளீன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நெறிஞ்சு போச்சு. அடுத்து என்ன டெஸ்ட் பண்ணலாம்? கொஞ்சம் தூரமாக தூக்கி போடுவோமா? ஹைட்டு அதிகமாக போட்டோம்னா உடஞ்சிருமோ? என்னென்ன சொல்றான் பாருங்க. செக் பண்ணி பார்த்துருவோமே. என்ன ப்ரோ, ரெடியா? என்ன தம்பி என்னாச்சு? ப்ரோ அப்ப அங்க இருந்து குதிச்சிருங்க. நல்லா கண்டென்ட் போவோம். என்னப்பா சொல்ற? என்னையாச்சு? கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே. போடுங்க ப்ரோ. அப்பையும் போடலையா? யோ, எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகம் இருக்கு. இவன் விளாடணும்னு நினைக்கிறேன் இந்த போனை வச்சு. தலை எப்படி இருக்கு? உடஞ்சிருச்சா? அந்த போனை சகதிக்குள்ள போட்டாலும் ஒன்றும் ஆகாதான். டெஸ்ட் பண்ணிடுவோமா? எம்பிட்டு அழகா இருக்கு. சின்ன பிள்ளைக்கு ஆய் கழுவி விட்டுற மாதிரி கழுவி விட்டுக்கிட்டு இருக்கேன். அத்தனங்க பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம். ரொம்ப நக்கல் வராயாவே. கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. நம்ம கீழே போட்ட போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே லைட்டாக உடஞ்சிருந்துச்சு. இருந்தாலும் டிஸ்பிளே ஓரளவு ஒர்க்கிங். ஃபோன்லேயும் பெருசாக டேமேஜ் இல்லை, ஸ்பீக்கரை தவிர. அதுதான் கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு. மிச்சபடி ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா நல்லா இருக்குது. மிச்சபடி எல்லா எட்ஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா எந்த டேமேஜும் இல்லை. ஓகே, ஓரளவு சர்வே பண்ணுது. சூப்பருங்க, சூப்பர். கமா நீங்கள் வாங்க. இந்த அடி இப்போ தான் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் விழுந்துச்சு. இப்போ இங்கே பரவாயில்லைங்க, செம்ம. இவ்வளோ பண்ணி ஒர்க் ஆகுது. ஓரளவுக்காவது ஒர்க் ஆகுது. தற்பொழுது இந்த ஃபோனின் நிலைமையை பார்த்தீர்கள் என்றால் ஸ்டில் ஒர்க்கிங், பட் லைட்டாக டிஸ்பிளே இஷ்யூ இருக்குது. இன்னும் ஒர்க்கிங். இது ஒரு ரக்கட் ஃபோன் அப்படின்றதுனால தான் எக்ஸ்ட்ரீமாக எந்த அளவுக்கு தாங்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக இது எல்லாமே நாங்கள் பண்ணோம். நார்மல் டே சினாரியோவில் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக உண்மையாகவே தாங்கும். ஸ்டில் இப்போ வர பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் ஒர்க்கிங். இந்த ஸ்பீக்கர் டிஸ்பிளே தவிர மிச்சம் எந்த இடத்துலையும் டேமேஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பர்ஃபெக்ட்லி குவாலிட்டி வாஷ்
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தவிர இந்த ஃபோனில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் கேமரா இருக்கு. லைக் வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணி ஆப்போசிட்ல அந்த ஹீட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா தெளிவாக பார்த்துக்க முடியும். அந்த ஹீட்டுக்கு ஏத்தாப்புல அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க்காக தெரியாம தெரியும். அண்ட் 20 மெகா பிக்சல் நைட் விஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. லைக் வந்து சிசிடிவிலாம் பார்ப்போம்ல, எந்த லைட்டுமே இருக்காது, ஆனால் சிசிடிவியில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரியும். அந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கு. எதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராவல் பண்ணுறீங்க, கொஞ்சம் ட்ரக்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான இடங்கள்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அளக்கிறதுக்கு ஒரு லேசரும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க முடியுது. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ஒரு 3.5 வாட் ஸ்பீக்கர். எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஃபோனில் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி அந்த சைனா செட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்பீக்கர், நல்ல லவுடான ஸ்பீக்கர், சூப்பராக இருந்தது. ரைட்டு, செம்மையாக இருக்குது. நார்மல் யூசர் வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் யூசருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வெயிட் செம்மையாக இருக்குது. பேண்ட் பாக்கெட்லாம் வச்சோம்னா அவுந்துரும் போல. ஸோ கிட்டத்தட்ட 370 கிராம். இதை தவிர இந்த ஃபோனில் என்ன 6 இன்ச் டிஸ்பிளே இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இது ஒரு 5G ஃபோன், ஸ்னாப்டிராகன் 480 கொடுத்துருக்காங்க. 5G வந்து குளோபலாக இருக்க நிறைய பேண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுனாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதுக்கான அடாப்டரும் வருது. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் டாக் வந்து இவங்க வைக்கிறாங்க. அதுலேயும் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாமா. ஆனால் ஒரே பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட விலை கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் வருது. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 60,000 ரூபாய் பே பண்ணி நீங்கள் வாங்குவீங்களா? இந்த ஃபோனை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஃபோனை வாங்கலாம்னு தோணுதா? ஏன் இந்தியாவில் இந்த மாதிரிலாம் ஃபோன் லான்ச் பண்ண மாட்டாங்கன்னு தோணுதா? என்ன தோணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.